கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தது அப்படின்னா, நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிடம் இருந்தும், ஏன் ஒவ்வொரு பொருட்களிடமிருந்தும் கூட நாம எதையாவது கற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு நம்ம செங்கல் கிட்டேருந்து என்ன பாடம் கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? மண் செங்கல்லா மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதுக்கு ஆத்து மணல், செம்மணல் 2த்தையுமே ஒண்ணா சேர்ப்பாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? அளவா தண்ணீர் ஊற்றி 4, 5 பேர் அத கால்களால சேர்ந்து மிதிப்பாங்க. மண் ஒரு பக்குவத்துக்கு வந்த பின்னர் வார்ப்பு பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்ப்பு பலகையில் போட்டு செங்கல்லாக அறுப்பார்கள். இப்பொழுதுதான் அந்த மண் செங்கலுக்குரிய வடிவத்தை பெறும். அப்புறமா 2, 3 நாட்கள் அதை வெயில்ல நல்லா காய வச்சு, இதற்கு மேல் உச்சகட்டமா எல்லாவற்றையும் சூளையில் அடுக்கி வைப்பார்கள். விறகு கட்டைகளை போட்டு தீ மூட்டி 4, 5 நாட்கள் நன்றாக வேக வைப்பார்கள். அப்பதான் அந்த மண் செங்கலுக்குரிய பக்குவத்தை பெறும். நன்றாக வெந்ததை மட்டும்தான் செங்கல் என்று சொல்கிறார்கள். அரையும் குறையுமா வெந்து புகைப்படிந்த செங்கலை தீண்டத்தகாதவர்கள் வரிசையில் சேர்க்கிறார்கள். இப்படித்தான் மண் செங்கல்லாக மாறுகிறது. நன்றாக சுட்ட செங்கல் ஒன்று கூட வீணாவதில்லை. லாரிகளில் பக்குவமாக சொகுசாக பயணம் செய்யும். கோவில் கட்ட, பள்ளிகள் கட்ட, கோபுரங்கள் கட்ட, கல்லூரிகள் கட்ட, சட்ட வளாகங்கள் கட்ட, மசூதிகள் கட்ட, இப்படி என்று பலதரப்பட்ட மரியாதைக்குரிய இடங்களுக்கு ரொம்ப மரியாதையா பயணம் செய்யும் இந்த நன்றாக சுட்ட செங்கல். இதே இந்த அரைங்குறையுமா வெந்த செங்கல் என்னாகும் தெரியுமா? அதை அரை வேக்காடு என்று சொல்வார்கள். இவை மண்ணும் அல்ல, செங்கல்லும் அல்ல. அதற்கு போக்கிடம் ஏது? குறைந்த விலைக்கே அதை வாங்குவார்கள் அல்லது இலவசமாக அள்ளிக்கொண்டு போவார்கள். செங்கலிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் இதுதான். மண் செங்கல் ஆவதற்கு கண்டபடி மிதிப்படுகிறது, சூடுபடுகிறது. அதேபோல் நம் வாழ்வில் நம்மளுடைய உயர்ந்த லட்சியங்களை பெறுவதற்கும், உயர்ந்த இடங்களுக்கு செல்வதற்கும், நம்மளுடைய குறிக்கோளை அடைவதற்கும் வலிகளையும் துன்பங்களையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம சாதிப்பதற்காக நம்மளுடைய லட்சியங்களை நோக்கி நாம ஓடிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய வலிகள், துன்பங்கள், தோல்விகள் எல்லாம் வரும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே தற்காலிகமானது தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க மறந்துடுறோம். நாம் பண்ணுற முதல் தவறு இதுதான். இது அனைத்துமே தற்காலிகமானது தான். இந்த துன்பங்கள், தோல்விகள், வலிகள், வேதனைகள் இது அனைத்துமே தற்காலிகமானது தான். அதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்குது, நாம் இதை கடந்து அங்கே போய் பார்ப்போம் அப்படிங்கிறத முடிவுக்கு மட்டும் நாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், சுமையாக தெரியாது. நம்ம எல்லாரும் செய்கிற தவறுகள் இது தற்காலிகமானதுதான்ங்கிறத உணர்ந்துக்காம இருக்கிறது மட்டும்தான். இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தங்கம் போன்ற உலோகங்களை கூட நெருப்புல உருக்கி சுத்தப்படுத்திய பின்னர் தான் விரும்பிய நகைகளை செய்ய முடியும். அதனைத்தான் புடம் போட்ட தங்கம் என்பார்கள் பெருமையாக. அதுபோல் துன்பங்கள் தான் மனிதர்களை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வலிமை மிக்க மனிதர்களாக மாற்றுகிறது. சோதனைகளில்தான் சக்தி வெளிப்படுகிறது. உங்களை நீங்களே உரசி பாருங்கள். நீங்கள் சுட்ட செங்கல்லா, சுடாத செங்கல்லா?